நீங்க ஒரு குளத்தங்கரை ஓரமா ரொம்ப அமைதியா நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ திடீர்னு ஒரு சின்ன குழந்தை தவறி அந்த குளத்துக்குள்ள விழுந்து தத்தளிக்குது. அத நீங்க பாக்குறீங்க. அந்த வினாடியில நீங்க என்ன செய்வீங்க? கண்டிப்பா நம்ம எந்த யோசனையும் இல்லாம உடனே அந்த குழந்தைய காப்பாத்த தானே குதிப்போம். அதேதான். நான் போட்டிருக்க Dress நனைஞ்சிலுங்க. இல்ல எனக்கு நீச்சல் அவ்வளவா தெரியாது. ஆபீஸ்க்கு லேட் ஆகுதேன்னு நம்ம மூளை கணக்கு போடுமா? கண்டிப்பா மாட்டோம். கையில இருக்கிற செல்போனு, பர்ஸ்னு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு நீருக்குள்ள பாய்வோம். ஆமா. அந்த வினாடிய நம்ம ரொம்ப நுட்பமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு துளி கூட தாமதமோ, இல்ல சுயநலமான யோசனையோ இருக்கவே இருக்காது. கரெக்ட். அது ஒரு முழுமையான, தூய்மையான, தன்னிச்சையான செயல்னு சொல்லலாம். அந்த செயலுக்கு பின்னாடி எந்த விதமான திட்டமிடலும் கிடையாது. அந்த துளி கூட யோசனை இல்லாத, எந்த குழப்பமும் இல்லாத அந்த உச்சகட்ட பதற்றமான வினாடி இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நீங்க இறைவனாக மாறும் தருணம்னு ஸ்ரீ பகவத் ஐயாவோட தத்துவம் சொல்லுது. உங்களை இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப விரிவாக பேச போறோம். ஆமா. நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இருந்தே எடுக்கப்பட்ட ஸ்ரீ பகவத் ஐயாவோட இறைநிலை தியானம் பத்தின சில ஆழமான கருத்துக்களை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறோம். இந்த அலசலோட முக்கிய நோக்கம் நீங்க வழங்குன அந்த மூலக்கட்டுரையில உள்ள தத்துவங்களை உள்ளபடியே உங்களுக்கு விளக்குறது தான். கண்டிப்பா. இதுல இருக்கிற ஆன்மீக அல்லது மத ரீதியான கருத்துக்கள்ல நாங்க எந்த பக்கமும் சாரல. மூலக்கட்டுரையின் சாராம்சத்தை மட்டுமே ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்துல ஆராயப் போறோம். உண்மைதான். மனித மனதோட குழப்பமான நிலையிலிருந்து அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த இறைநிலைங்கிற விரிவான உணர்வு நிலைக்கு மாறுறது எப்படின்னு இந்த கட்டுரை ரொம்ப அழகா விளக்குது. அதுக்கான ஒரு பயணம் தான் இது. சரி, இத கொஞ்சம் விரிவா பிரித்து பாப்போம். சொல்லுங்க. பொதுவா தியானம்னாலே கண்களை மூடிக்கிட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த கட்டுரை ஒரு குழந்தை குளத்துல விழுற அந்த உச்சக்கட்ட பதற்றமான சூழ்நிலைய இறை உள்ளம் செயல்படும் இடமா ஏன் சுட்டி காட்டுது? இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அந்த அவசர காலத்துல மனித மனதோட தினசரி சிந்தனைகளும் குழப்பங்களும் முற்றிலுமா அழிஞ்சிடுது. ஓஹோ, முற்றிலுமா அழிஞ்சிருமா? ஆமா. சாதாரணமா நம்ம மூளை ஒரு எந்திரம் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இத பண்ணலாமா, அத பண்ணலாமாங்கிற குழப்பம் எப்பவுமே இருக்கும். ஆனா அந்த வினாடியில எந்த சிந்தனையும் ஓடாது. அதாவது அந்த நொடியில நம்ம மூளையோட அந்த பகுப்பாய்வு செய்யற தன்மை நின்னுடுதுன்னு சொல்றீங்க. அதேதான். எந்த சிந்தனையும் இல்லாத அந்த நொடியில நமக்குள் ஆழமா பதிஞ்சிருக்கிற அந்த எங்கும் நிறைந்துள்ள தெய்வீக ஆற்றல் எந்த குழப்பமும் இல்லாம அந்த உயிரை காப்பாற்ற உடனடியா செயல்படுது. அப்போ சிந்தனையற்ற தன்னிச்சையான தூய செயலே இறைநிலைன்னு சொல்றாங்க. கரெக்ட். அதனாலதான் அந்த அதிரடியான செயல ஒரு ஆன்மீக அனுபவமா கட்டுரை முன்வைக்குது. ஏன்னா அங்க நான்ங்கிற எந்த விதமான அகங்காரமும் இல்லாம இயற்கை நம்ம வழியா செயல்படுது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா குளத்துல விழுற குழந்தையை காப்பாத்துற அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட செயல் எப்படி பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிற இறை உணர்வோட தொடர்புடையதுன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. இத வளர்க்கறதுக்கு தான் அந்த கட்டுரையில மனதின் 2 வடிவங்களை பத்தி சொல்றாங்க. அதாவது அலை மற்றும் துகள், வேவன் பார்ட்டிகள்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஒரு நிமிஷம். அலை மற்றும் துகள்னு சொல்லும்போதே இது பார்க்கறதுக்கு குவாண்டம் இயற்பியல் மாதிரி தோணுதே. ஆன்மீகத்துல எப்படி இந்த வார்த்தைகள் இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது சூரிய ஒளிங்கிறது எங்கும் பரவி இருக்கிற ஒரு அலை போன்றதுன்னு வச்சுப்போம். ரொம்ப சரியான ஒரு உதாரணம். சொல்லுங்க. அந்த சூரிய ஒளி இயற்கை, அதாவது இறைவன். ஆனா அதே ஒளிய நாம ஒரு பூத கண்ணாடியோட வழியா செலுத்தினா அது ஒரு சின்ன புள்ளியா, துகளா மாறி ஒரு நெருப்பு உருவாக்குற அளவுக்கு சக்தி பெறுது. குழப்பமில்லாத மனதோட செயலும் இப்படிப்பட்ட பூத கண்ணாடி மாதிரி தானா? கண்டிப்பா. நீங்க சொல்ற இந்த ஒப்புமைய ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். நம்ம மனம் எந்த எண்ணமும் இல்லாம விருந்து விருந்து எங்கும் நிறைந்துள்ள இறைவனாக தன்னை பாவிக்கும்போது அது ஒரு அலையா மாறி இயற்கையோடு இணையுது. ஓ, விரிவடைகிறது அலைநிலை. சரி. ஆமா. ஆனா அதே சமயம் அந்த குளத்துல தத்தளிக்கிற குழந்தைய காப்பாத்த வேண்டிய அந்த அவசர தேவை வருது பாத்தீங்களா? அப்போ அந்த தெய்வீக ஆற்றல் நம்ம மனதின் வழியா செயல்பட்டு எந்த குழப்பமும் இல்லாத ஒரு துகள் தன்மையுடைய செயலா சுருங்கி வெளிப்படுது. ஆஹா, இது சூப்பரா இருக்கு. அதாவது விரிவடைஞ்சு இருக்கிறப்போ அலையா இருக்கு, ஒரு செயலுக்காக முழுமையா குவியும் போது துகளா ஒடுங்கி துல்லியமா செயல்படுது. கரெக்ட். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே தெய்வீக ஆற்றலோட வெளிப்பாடுகள் தான் அப்படிங்கறது மூலக்கட்டுரை ரொம்ப ஆழமா நிறுவுது. அப்போ தியானம்ங்கிறது சும்மா கண்ணு மூடி உட்கார்றது மட்டும் இல்ல, தேவைப்படும் போது எந்த தயக்கமும் இல்லாம முழு ஈடுபாட்டோட செயல்படுறதும் இறைநிலையோட ஒரு பகுதி தான். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்ன? ஏன்னா மனம் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா?
அலையாகவும் துகளாகவும் மாறக்கூடிய தன்மை கொண்டதா இருந்தா ஏன் நாம எப்பவுமே அந்த இறைநிலையில இருக்கிறது இல்ல? தடையா இருக்கிறது எது? அதுக்கு கட்டுரை சொல்ற ஒற்றை வார்த்தை சந்தேகம். நான் இறைவனா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்த மறுகணமே மனம் உடல் அளவுல எல்லை கட்டிய சிந்தைக்குள் சுருங்கி வந்துருதுன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். சந்தேகம்னு சொல்றீங்க. ஆனா மனிதர்கள்னாலே சந்தேகம் வர்றது இயல்பு தானே. இப்போ நான் திடீர்னு நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா என் மூளை அது நம்புமா? உடனே நேத்து ஆபீஸ்ல நீ செஞ்ச சின்ன தப்ப மறந்துட்டியான்னு எனக்கு கேலி செய்யுமே. சந்தேகம் இல்லாம இருக்கிறத இந்த கட்டுரை ஏன் இவ்ளோ கடுமையா வலியுறுத்துது? ஏன்னா சந்தேகம்ங்கிறது இங்க வெறும் ஒரு எண்ணம் மட்டும் கிடையாது. அது உங்களோட உணர்வை உடலோடு கட்டி போடுற ஒரு சங்கிலி மாதிரி. உடலோடு கட்டி போடும் சங்கிலியா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ தியானத்தோட நோக்கமே இயற்கையோட இணைந்து விரிவடைகிறது தான். ஆனா உங்களுக்குள்ள நான் யார தெரியுமா, நான் இதுக்கு முன்னாடி என்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது நீங்க மறுபடியும் உங்களோட ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ள சுருங்கிடுறீங்க. ஓஹோ, நான் ஒரு சாதாரண மனிதன், இந்த 5½ அடி உடம்பு தான் நான் அப்படிங்கிற அந்த குறுகிய எல்லைக்குள்ளே என்னையே நான் அடைச்சிக்கிறேன். அதேதான். இதத்தான் பவுண்டரி ஆஃப் த பாடின்னு சொல்றாங்க. இந்த எல்லைக்குள்ள மனம் சிக்கிக்கிட்டா நீங்க எவ்வளோ தீவிரமா தவம் செஞ்சாலும் அது தோல்வி அடையும்னு கட்டுரை திட்டவட்டமா சுட்டி காட்டுது. அப்போ சந்தேகம்ங்கிறது நம்மள விரிவடைய விடாம தடுத்து மறுபடியும் பழைய அடையாளத்துக்குள்ள இழுத்து போடுற ஒரு ஈர்ப்பு விசை மாதிரி செயல்படுது. கரெக்ட். இந்த அடையாளத்தை பத்தி பேசுறப்பதான் அந்த மூலக்கட்டுரை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க ஒரு சூத்திரத்தை வழங்குது. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஆன்மீகத்தை ஒரு கணித சமன்பாடு மாதிரி சொல்றது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. நான் அந்த சமன்பாட்டை சொல்றேன். இறைவன் பிளஸ் ஆணவம் ஈக்குவல் டு மனிதன். மனிதன் மைனஸ் ஆணவம் ஈக்குவல் டு இறைவன். ஆமா, ரொம்ப ஆழமான ஒரு சூத்திரம் இது. ஆனா இது கேட்டோன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த ஆணவம் அப்படிங்கிறது நாம அன்றாடம் பயன்படுத்துற திமிர் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கா? நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இங்க ஆணவம்ங்கிறது அகங்காரமோ இல்ல மத்தவங்கள அடக்கி ஆள நினைக்கிற திமிரோ கிடையாது. அப்புறம் வேற என்ன? நாம முந்திய பகுதியில பார்த்தோமே, உடல்தான் நான், இந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் நான் இருக்கேன் அப்படின்னு சிந்திக்கிற அந்த சுருங்கிய மனநிலை தான் ஆணவம். ஓ, தன்னை ஒரு தனிப்பட்ட நபர்னு நினைச்சுக்கிட்டு தன்னை சுத்தியே சிந்தனைய ஓட விடுறது தான் அந்த ஆணவமா? கரெக்ட். தொடர்ச்சியான ஒரு சுய சிந்தனை. இந்த உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஆணவத்தை ஒரு மனிதன்கிட்ட இருந்து கழிச்சிட்டா, அதாவது மைனஸ் செஞ்சுட்டா, மிச்சம் இருக்கிறது எல்லைகள் இல்லாத அந்த விரிவான இறை உணர்வு மட்டுமே அப்படிங்கறத நிபுணத்துவமா அந்த கட்டுரை எடுத்துரைக்குது. ஆஹா, இப்போ எல்லாமே ஒன்னா இணைகிறது. அந்த குளத்து உதாரணத்தையே மறுபடியும் எடுத்துப்போம். நீங்க அந்த குழந்தைய காப்பாட்ட பாயும்போது நாங்கிற அந்த அடையாளம், அதாவது உங்களோட அந்த ஆணவம், அந்த நொடியில முற்றிலுமா மைனஸ் ஆகிடுது. அதேதான். அங்க உங்களுடைய சுய சிந்தனை முழுமையா அறுபடுது. அப்போ ஆணவம் மைனஸ் ஆனதுனால அந்த சமன்பாட்டுப்படி மிச்சம் இருக்கிறது இறைவன் மட்டும்தான். அந்த வினாடியில நீங்க எந்த எல்லைகளும் இல்லாத இறை உணர்வோடு ஒன்றிணைந்து செயல்படுறீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் இது. உண்மைதான். தியானம்ங்கிறது வாழ்க்கையிலிருந்து விலகி ஓடுறதில்ல. வாழ்வோட ஒவ்வொரு தருணத்திலையும் முழுமையா எந்த குழப்பமும் இல்லாம ஈடுபாட்டோட இருக்கிறது தான் இந்த கட்டுரை ஆழமா புரிய வைக்குது. கண்டிப்பா. நேயர்களே, ஒரு குழந்தை குளத்துல தத்தளிக்கிறத கண்டு பதறிப்பாயும் அந்த செயல்ல தொடங்கி மனதோட அலை மற்றும் துகள்தன்மை, அப்புறம் சந்தேகத்தால் எப்படி நாம மறுபடியும் சுருங்கி போறோம், இறுதியா இறைவன் மற்றும் மனிதன் இடையிலான ஒரு எளிய கணித சமன்பாடு வரை நீங்க பகிர்ந்து கொண்ட இந்த கட்டுரை பல ஆழமான திறப்புகளை நமக்கு வழங்கியிருக்கு. ஆமா, இந்த தகவல்களை உங்களுக்கு தெளிவா பிரிச்சு வழங்குறது மட்டும்தான் எங்க நோக்கம். கட்டுரையின் கருத்துக்களை பல கோணங்கள்ல சிந்திச்சு பார்க்க இந்த அலசல் உங்களுக்கு உதவி இருக்கும்னு நாங்க நம்புறோம். விடை பெறுவதற்கு முன் நீங்க சுயமாக சிந்திச்சு பார்க்க ஒரு சிறிய கேள்வியை முன்வைக்கிறோம். ஆபத்துல இருக்கிற ஒருவரை காப்பாற்ற எவ்வித சிந்தனையும் இன்றி நீங்க பாயும் அந்த தருணம் இறைவனின் துகள் நிலைன்னு இந்த கட்டுரை கூறுது. அப்படியானால் உங்கள் வாழ்நாள்ல நீங்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் தன்னிச்சையாக யாருக்காவது உதவி செய்த தருணங்களை நினைத்து பாருங்கள். அந்த நொடிகள்ல உங்களுக்கு தெரியாமலேயே அந்த தெய்வீக ஆற்றல் உங்கள் வழியே செயல்பட்டு இருக்க வாய்ப்புள்ளதல்லவா? இதை பற்றி சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த அருமையான தேடலை எங்களோடு மேற்கொண்டதற்கு ரொம்ப நன்றி.